அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ எல்லாம் அப்படியே பொறுமையாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ முட்டை போடுறது இந்த மஞ்சள் கோழி மாதிரி தெரியுது. ஏன்னா அதோட ரெக்கை தான் அங்கே இருந்துச்சு. இப்போ நம்ம பெரிய சேவை அந்த சின்ன கருப்பு நல்லா மிதிக்குது. இன்னும் ஒரு 2-3 நாளில் அது முட்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன். மீறி போகிற ஒரு 5-6 நாளில் அது முட்டைக்கு வந்துடும். புதுசாக அந்த கருப்பு முட்டை போடலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முட்டை போடுறது இந்த மஞ்சள் கோழி மாதிரி தெரியுது. எதுவாக இருந்தாலும் அடை உட்காந்தா தான் தெரியும். அது இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு புது பாய் வந்திருக்காரு. புது கேர்ள். நேற்று பாவம் எல்லாம் அப்படியே அடாப்ட் பண்ணி வர்றது தான். நேற்று அப்படி போகிறப்ப ரோட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு கிடந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தோம்னா ஏதாச்சும் காரில் இல்லாட்டி பைக்கில் அடிபட்டு செத்துருக்கும் நேற்று. இப்போ இதில் தூக்கிட்டு வந்துட்டு ப்ரௌனி கூட விட்டாச்சு. ஸோ இது என்ன ப்ரீடு என்ன இதுன்னெலாம் நம்ம பார்க்கல. ஆக்சுவலாக இது ஃபீமேல் பப்பி. கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி நவுறா இவனை பாருங்க. வலி விட்றா டேய். ஆமாடி, இந்த வாத்துங்க தான் ரொம்ப ராவடி பண்ணுது. ரொம்ப 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 ராவடி பண்ணுது. ஸோ வாத்தை டிஸ்போஸ் பண்ணிடலான் இருக்கு. அதை தூக்கிட்டு, ஏன்னா இருக்க அதோட அராஜகம் எல்லை மீறி போகுது. அது இது என்ன மேலே போட்டு மூடி வச்சுருந்தேன், மூடி காணோம். முட்டையெல்லாம் இருக்கு. இது யார் தள்ளி விட்டா தெரியலையே. ஸோ நேற்று ஒரு முட்டை இருந்துச்சாம்மா. நேற்று முட்டை இருந்துச்சு, இன்றைக்கி முட்டை போடலை. எப்போ அடை உட்காருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம வாத்தை எடுத்துடலாம் வெளியே இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் தூக்கிட்டு இங்கே ஒரு ஷீட்டு போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆங்கிள் இருக்குது, ஷீட் இருக்குது. தூக்கி மாட்டி விட்டோம்னா எதுக்காச்சும் ஆகும்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் அந்த ஷீட்டு இவ்வளோ தூரத்துக்கு பத்துமா, இந்த குறுக்கால் இன்னொரு ஆங்கிள் போடணுமான்னு தான் தெரில. பார்த்து யோசிச்சு பண்ணும். அண்டு ஸோ இந்த பப்பி எப்படி இருக்குது? இது ஏதோ ஒரு ப்ரீடோட கிராஸ் ப்ரீடு. நாட்டு நாயும் ஒரு நல்ல ப்ரீடு. எனக்கு ரொம்ப ஷெப்பர்டு தான் கிராஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கான். கட்டி போட்டு வச்சுட்டேன்னு கொஞ்சம் கோவத்தில் இருக்கான். இவளுக்கு ஒரு நல்ல பேராக வைக்கணும். யாராச்சும் நல்ல பேராக ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபீமேல் பப்பி. இவனை பிடிச்சி இங்கே கட்டி போட்டேன் கூட துணைக்கு. அமைதியாக இருப்பாள். இல்லாட்டி ஒரே சத்தமாக இருக்கும். உனக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இவர் மட்டும்தான் இப்போ அலோனாக இருக்கார், சிங்கிளாக இருக்கார். இவருக்கு யாராச்சும் ஒரு 2-3 பேர் வாங்கணும். ஆக்சுவலாக இந்த வாரம் வாங்கலான்ட்டு எல்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு ஒரு பேர் வாங்கியே ஆகணும். டாமி இங்கே உட்காந்துருக்கு. டாமி எப்பயுமே புதுசாக வந்தால் வர எல்லா பப்பிக்கும் பயம்தான். இதான் நிற்கிறாங்க பாருங்க, டெரர் பாய்ஸ். ரொம்ப ராவடிங்க, ரொம்ப ராவடி. நம்ம பார்த்து தான் வருது 3 பேரும். ஆனால் இப்போ முட்டை போடுற கோழி மட்டும் யாருன்னு தெரியல. அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். எப்படியும் வந்துடும். ஒன்று அடைக்கி உட்காந்துருச்சுன்னா அடுத்தடுத்து எல்லாம் வந்துடும். எனக்கு என்னமோ அந்த பெரிய மஞ்சள் தான் முட்டை போடுற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த முட்டை போடுற இடத்துல அதோட ரெக்கை தான் இருக்குது. இப்போ கருப்பு போட்டுச்சுன்னா அதோட ரெக்கை இருக்கணும்ல, அதோட ரெக்கை எது இருக்கிறது இல்லாங்க. வந்துட்டாங்களா, நேராக காலை தான் குத்துவாங்க.
வராப்பார். இந்த வாரமே இவனுங்களை தூக்குறது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டானுங்க.